ആർക്ക് പണണമോ അവരുടെ തലമുടി അവരുടെ കാലടി മണ്ണ് കൊണ്ടുവന്നാൽ മതി. அதெல்லாம் ஈஸியா ஏற்பாடு பண்ணிடலாம். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதும் குறையில்லாம கொடுத்துடலாம். மற்றபடி அவனுக்கு கை கால் விளங்காம பண்ணிடுங்க. அது போதும். எப்ப அதை பண்ணுவீங்க? ഞാൻ കേട്ടതെല്ലാം റെഡിയാക്കി ഉടനെ ഫോൺ பண்ணுங்க. ഉടനെ ചെയ്തേക്കാം. പക്ഷേ അകാല വേളയിൽ தான் பண்ணணும். ഇത് എന്റെ വിസിറ്റിംഗ് കാർഡ്. നിങ്ങൾ വിഷമിക്കണ്ട. അയാൾ സാഗര വരിക്കും എഴുந்து നടക്കാമ കൈകാൽ വിളങ്ങാമ പണിടலாம். അപ്പൊ ഞാൻ വരാം സാർ. என்னங்க அத்தை எங்க இருந்தடா என் வயிற்றுல வந்து பிறந்த? நீ மனுஷனாடா. கதிர மாதிரி தானடா உன்னையும் பெத்து வளர்த்தேன். அவனுக்கு கொடுத்த பாலத்தானடா உனக்கும் கொடுத்தேன். நீ மட்டும் எப்படிடா ராட்சசனா மாறுன? ஏண்டா நீ செய்வன வச்சா உடனே சுந்தரி குடும்ப நாசமா போயிடுமா? இல்ல நடராஜ் தான் கைகால் விளங்காம விழுந்துருவானா? திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வயற்கல் மாதிரி அவ இருக்காடா. காசை கொடுத்து செய்வன வைக்கிறது பலிக்கிறதா இருந்தா அப்புறம் எதுக்குடா மேல ஒருத்தன் கணக்கு நோட்டை வச்சு கணக்கு எழுதிட்டு இருக்கான்? நீ செய்யறது பலிக்கும்னா அப்புறம் கல்லாணிக்கிறது கடவுள்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீயும் இத்தனை நாளா சுந்தரிக்கு எதிராக என்னென்னமோ செஞ்சு பாத்தியே, என்ன நடந்துச்சு? அவ பாட்டுக்கு இருக்கா. அவ பிள்ளைங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆனா உன் குடும்பத்துல பையன் வாழ்க்கையை நீ கெடுத்த, மக வாழ்க்கையை இவ கெடுத்தா. சுந்தரி சந்தோஷமா இருக்கா. நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? கோயில்ல நீ பேசினது 2 பேர் கேட்டுட்டு உன்னை பத்தி கேவலமா பேசுறாங்க. அத நான் காது கொடுத்து கேட்டேன்டா. இப்போ நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? கொஞ்சமாவது உங்களுக்கு மனுஷத்தன்மை இருக்கும், நான் சொன்னா கேட்பேன்னு நினைச்சு வந்தேன். இல்ல, நீ முழு அரக்கனா மாறிட்ட. உன்கிட்ட போய் தர்ம நியாயம் சொல்ல முடியாதுடா. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ என்ன செஞ்சாலும் அது சுந்தரி பிள்ளைகளை பாதிக்காதுடா. ஆனா நீ இப்ப பண்ண போற பாவம் அது உன் பிள்ளைகளை பாதிக்கும் பாரு. அத மட்டும் மனசுல வச்சுக்கடா. என்னங்க இத பண்ண வேண்டாங்க. நட்ராஜ் நல்லா இருக்கான், கெட்டு போறாங்கிறதுல எனக்கு முக்கியம் இல்லைங்க. எனக்கு ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்க. அவங்களுக்கு எதுவும் ஆடக்கூடாதுங்க. அவங்க தான் சொல்றாங்கன்னா நீ கேட்டுக்கிட்டு. ஐயோ, உங்க அம்மா சொல்றாங்கன்றதுக்காக நான் சொல்லலங்க. நடக்கிற விஷயம் ஒவ்வொன்றையும் நான் கண் கூட பாத்துட்டு இருக்கேங்க. வேண்டாங்க, இதெல்லாம் பண்ண வேண்டாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறீங்க. இதெல்லாம் பண்ண வேண்டாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவருக்கு போன் பண்ணி இதுக்கெல்லாம் எந்த ஏற்பாடும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்க, போன் பண்ணி சொல்லுங்க. ஹலோ, என்ன இங்க நின்று இருக்க?
மாப்பிள பாப்பா கோவமா இருக்கு. திவ்யா என்னாச்சு? நில்லு, போய் தண்ணி எடுத்துருவா. நில்லு. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. அதையும் இவ்வளவு சோகமா சொல்ற? இது பாரு, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு நிம்மதி இருக்கணும். நான் யாரோட நிம்மதியும் கெடுக்கல. இப்படிலாம் பேசுறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வீட்டுல என்ன பிரச்சனை? உன்னதான் கேக்குறேன் திவ்யா. வாங்கம்மா. என்னம்மா நீங்க இதெல்லாம் தூக்கிட்டு சத்தம் கொடுத்தா நான் வந்து தூக்கி இருக்க மாட்டேனா? வாப்பா, உள்ள கொண்டு வா. நீ போய் வண்டிக்கிட்ட இரு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீதேவி. அம்மா. சுந்தரி எங்க? பின்னால இருக்காவ. கொஞ்சம் கூப்பிடு. அந்த கூப்பிடுறேன். உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள. இந்த வரேன். என்ன இதெல்லாம்? சொல்றேன் மாப்பிள்ள, சொல்றேன். ஸ்ரீதேவி நீ போய் வேலையை பாரு. என்ன சுந்தரி இது? நான் அவ்வளவு தூரம் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி வச்சுட்டு போனேன்ல, திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வேணும்னே பண்றீங்களா? எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? உன் பொண்ணுக்கு என் பொண்ணு ஏதாவது குறை வச்சிருக்காளா சொல்லு. அவ செய்ய வேண்டிய செய்முறையை செய்யறதுக்கு எல்லாம் கரெக்டா ஏற்பாடு பண்ணிருக்காள்ல, அப்புறம் மதி மட்டும் ஏன் இப்படி பண்றா? நாளைக்கு சபையில உட்கார போறது யாரு? நீயா? உன் பொண்ணு பட்டுப்புடவை எடுத்தா யாருக்கு எடுக்கணும்? திவ்யாவுக்கு தானே. அதை விட்டுட்டு உனக்கு எடுத்தா என்ன அர்த்தம்? பட்டு புடவைக்காக கேவலமா சண்டை போடுற புத்தி எனக்கு இல்ல. அதுக்காக தான் இத்தனை புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்லு, நல்லா யோசிச்சு பாரு. அப்ப மதி மனசுல திவ்யா மேல இருக்கிற கோவம் இன்னும் போகலன்னு தானே அர்த்தம்? என் பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறமா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பண்ணா எப்படி? இத பாரு சுந்தரி, பொண்ணை கொடுத்துட்டோங்கிறதுக்காக நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு மதி நினைக்கிறா? நீ அதை மட்டும் கேட்டு சொல்லு. சந்திரா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேக்குறியா? சொல்லுங்க. சுந்தரிய நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அன்னைக்கு மண்டபத்துல உன் கண்ணுல பார்த்த ஒரு சொட்டு கண்ணீருக்காக எவ்வளவு பெரிய முடிவெடுத்தா சுந்தரி, அத நீ மறந்துட்டியா? யார் மனசு நோக கூடாதுன்னு எல்லா பாரத்தையும் தன் தலையில போட்டு சுமந்துகிட்டு இருக்கவ சுந்தரி. நானே அவளுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம என்ன வச்சு காப்பாத்திட்டு இருக்கா. வேண்டாம் சந்திரா, உன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அவளுக்கு சக்தி இல்ல. பாவம், அவளை விட்டு. இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஓடி ஓடி உழைக்கிறவாவா. அதுக்கு பங்க வர்ற மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கு.
நான் பெத்த பிள்ளையே இந்த குடும்பத்துக்கு பில்லி சூனிய வைக்கணும்னு பேசினத என் காதால கேட்டுட்டு வரேன். ஏமா சந்திரா, உன் பொண்ணு இந்த குடும்பத்துல தானம்மா வாழ்ந்துட்டு இருக்கா? இந்த குடும்பம் வீணா போகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு துரை என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நாமெல்லாம் நடந்துக்கலாமா? உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், துரை ஆசைப்பட்டதை நீங்க நடத்தி வச்சிடாதீங்க. என்ன சொல்றீங்கம்மா? அந்த மனுஷன் இந்த வேலையிலாம பண்ணிட்டு இருக்காரு. அவன் இதுக்கு மேலையும் பண்ணுவான். அவனை என் வயித்துல சுமந்து பெத்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குமா? எப்படா இந்த குடும்பம் பள்ளத்துல விழும் அத பார்த்து கை கொட்டி சிரிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஏம்மா சந்திரா, கம்பெனி திறப்பு விழாவுக்கு மதி வரலன்னு சொன்னப்போ அவளுக்கு அறிவுரை சொன்னியே, இப்ப நீயே இப்படி நடந்துக்கலாமா? இந்த குடும்பத்துக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. பெரிய மனுஷனா உங்களை கெஞ்சி கேக்குறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பாட்டி, அவர் சூனியம் வச்சாலாம் நம்மளை பாதிக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மனசுக்கு உங்களை எதுவும் பண்ணாதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஆனா அங்க 2 பிள்ளைங்க இருக்கு. அவன் பண்ற தப்பெல்லாம் அந்த பிள்ளைகளை திருப்பி அடிச்சிருமே அப்பா. அவன் பங்குக்கு அவன் பண்ணட்டும். நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா தானம்மா சமாளிக்க முடியும். தப்புதாம்மா, ஏதோ ஒரு ஆதங்கத்துல அப்படி பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சந்திரா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இதுல என்ன இருக்கு? நீங்க சொல்றதும் சரிதான். திவ்யா, இந்த பாக்ஸ் எல்லாம் டிரைவர் வந்து எடுத்துட்டு போக சொல்லு. ஸ்ரீதேவி, கொஞ்சம் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. உட்காரம்மா. இந்த போட்டு எடுத்துட்டு வரேம்மா. நீ உட்காரம்மா. நீங்களும் உட்காருங்கம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. மாப்பிள்ளை, நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம். வரேங்க. இந்த ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் காபி போட்டு கொடு. சரிங்க. ஏங்க, ராமநாதன் கடைக்கு வரேன் நானே, வந்தானா? இல்ல, அவன் கடைக்கே வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி பாக்குறீங்க?
மாமாவுக்கு போட்ட காஃபி தானே, சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல, அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? கேட்டுருங்க. என்ன இவ திடீர்னு வீட்டுக்குள்ள வந்திருக்கா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு தானே கேட்கலான்னு வந்தீங்க, அதானே? பா, எத்தனை நாள் ஆச்சு இப்படி ஒரு காஃபி குடிச்சு. இந்த காஃபிக்காகவாவது காலை முழுக்க நான் இந்த வீட்லயே இருந்துடலாம். ஐயா, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? சட்டப்படி நான் இந்த வீட்டு மருமக, நான் இங்க தானே இருக்கணும். அதான் இங்கேயே தங்கலான்னு வந்துட்டேன். என்னடா இது, நாம போன் பண்ணி கெஞ்சி கூப்பிட்டப்பெல்லாம் இங்க வரல, இப்போ திடீர்னு ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கான்னு தானே நினைக்கிறீங்க, அதானே? நான் திட்டம் போட்டு வந்திருந்தா கூட என்ன விரட்டி விடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. சட்டத்துல இருக்கிறது தான் சொன்னேன். அதுக்காக நான் பிளான் பண்ணிட்டுலாம் வரல, பிரியப்பட்டு தான் வந்திருக்கேன். என் புருஷன், என் மாமனார் மாமியார் கூட சேர்ந்து வாழணும்னு தான் வந்திருக்கேன். அப்படி வாழ முடியலனா எதுக்கு நெகட்டிவா பேசிக்கிட்டு? நான் நல்லா சந்தோஷமா வாழ போறேன். இந்தாங்க அத்தை, என் ரூம் அப்படியே தானே இருக்கு, இருக்கும். இல்ல, நாங்க உனக்கு எத்தனையோ முறை தவணை கொடுத்துட்டோம். என்ன மாமா, கந்து வட்டிக்கு கொடுத்த மாதிரி பேசுறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, இங்க நான் இருக்கிறதும் இருக்க வேணான்னு நினைக்கிறதும் என்னோட விருப்பத்தை பொறுத்தது. சட்டப்படி இங்க இருந்து என்ன விரட்ட முடியாது, போறேன்னு சொன்னாலும் என்ன தடுக்க முடியாது. எதுவும் அக்கார்டிங் டு லா தான். இப்ப நான் தங்கணும்னு வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் நாங்க எங்க பையன் விருப்பத்துக்கு எதிராக பண்றது இல்ல. நல்ல விஷயம் மாமா, குட், கீப் இட் அப். நீ இங்க தங்கணும்னா என் பையன் வந்து சரின்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் தங்கலாம். இப்ப நீ கிளம்பு. சாரி அங்கிள், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. உங்க விருப்பம், உங்க பையன் விருப்பத்தை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்கு சட்டத்துல இடமும் இல்ல. அதான் என் பையனை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டல்ல, இப்ப எதுக்கு வந்த? வேணும்னு சொல்லி வந்திருக்கேன் அத்தை. ஆமா, நைட்க்கு என்ன டிஃபன் பண்ண போறீங்க? எல்லாத்துக்கும் இப்படி அதிர்ச்சியாவே பாத்தீங்கன்னா நான் என்னதான் பண்றது? இந்த வீட்டுக்குள்ள நான் மறுபடியும் வந்துட்டேன், எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். ஆமா, நாளைக்கு மதி பையனுக்கு காது குத்துறாங்கல்ல, அதுக்கு கிஃப்ட் வாங்கிட்டீங்களா? உங்களை தான் அத்தை கேக்குறேன், வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கலன்னா சொல்லுங்க, போய் வாங்கிட்டு வரலாம், அதுக்கு தான் கேக்குறேன். அத்தை, உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. எல்லாம் வாங்கியாச்சு. ஓ, வாங்கிட்டீங்களா? ஆமா, என்ன கிஃப்ட் வாங்கிருக்கீங்க? சொல்லுங்க அத்தை. அது வந்து, அது என்னவா இருந்தா உனக்கு என்ன? கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அத பத்தி உனக்கு என்ன? அதான் யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க?